கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி வெண்டைக்காய் சிப்ஸு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கினேன். வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேன். நான் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மேலேக்கிற அந்த காம்பை எடுத்துட்டு வெண்டைக்காவை நீட்டாக கட் பண்ணி அந்த உள்ளகிற அந்த விரையை எடுத்துடணும். நான் எடுத்து வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 5 டீஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, மஞ்சாத்தூள் 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு. நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சிக்கன் 65 பவுட்ரு 1 டீஸ்பூன் வச்சுக்கிறேன். அது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறோம்ல அதில் போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் அரிசி மாவு போட விருப்பம் இல்லைன்னா கடல மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். லெமன் 4 பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ வெண்டைக்காவுக்கு நான் மசாலா சேர்க்குறேன். நீங்கள் வெண்டைக்காய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா சேர்த்துங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் இந்த உப்பு, இந்த காரம், மாவு எல்லாம் ஒட்டும் காயில். நம்ம பிசைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு, கடாய் சூடு எண்ணெய்னா சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காவை எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே உதிரி போடுங்க. நல்லா திருப்பி நல்லா விட்டுக்கணும். இப்போ நல்லா முருகலாகி போச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுங்க. கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு வெண்டைக்காய் சிப்ஸு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நல்லா மொரன்னு இருக்கும். சூப்பராக சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா